ஒரு பெரிய டவுன்ஃப்ளால் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டுக்கு வெயிட் பண்ணின்னு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் உண்மை அதுதான். இப்போ T20 வேர்ல்டு கப்பில் நடந்தது வெறும் ஒரு சாம்பிள் தான் சொல்லுவேன். அவங்களுக்கான மெயின் பிக்சரே இன்னும் ரெட் பால் கிரிக்கெட்டில் வெயிட் பண்ண இருக்குன்னு தான் சொல்லணும். ரெட் பால் கிரிக்கெட் அண்ட் ஓடிஐஸில் வெயிட் பண்ணதுன்னு தான் சொல்லணும். தெர் இஸ் பீன் அ கான்ஸ்டன்ட் கான்ட்ரவர்சி ஓவர் த பிக்சர்ஸ் யூஸ்ட் இன் த டொமஸ்டிக் ஆஃப் ஆஸ்திரேலியா. அவங்க என்னென்னா ஒரு க்ரீன் விக்கெட் ரொம்ப ரொம்ப அன்பிளேயபிள் விக்கெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரீசெண்டாக நடந்த அவங்களுடைய டொமஸ்டிக்கில் வந்து எழுந்துச்சு. ஸோ ஆனால் அது உண்மையிலேயே அவங்க டொமஸ்டிக் உடைய பிக்சர்ஸ் மட்டும்தான் இஷ்யூவான்னு பார்த்தோன்னா கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிளேயர் ப்ரொடியூஸ் பண்ணுற குவாலிட்டியிலே ஒரு பெரிய இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற டாப் 10 ரன் கெட்டர்ஸ் அவங்க ரெட் பால் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது ரெட் பால் டொமஸ்டிக்கில் யாருமே ஒரு 40 ஆவரேஜ், ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் 45 ஆவரேஜ் டச் பண்ணியிருக்காரு. ரிமைனிங் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 35, 36, 37 அவங்களுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் சொல்கிறதுக்கு ஒரு பிளேயர் கூட கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆன்ஸ்கோம், அவங்க வந்து ஆன்ஸ்கோம் தான் லீடிங் ரன் ஸ்கோரராக முடிச்சிருக்காரு. எவ்வளோ அடிச்சிருக்காருன்னு பார்த்தா 16 இன்னிங்ஸில் வெறும் 579 ரன் தான் அடிச்சிருக்காரு. 579 ரன், அதாவது ஆவரேஜாக பார்த்தா 36 ரன்ஸ். ஸோ உங்களுக்கு வெறும் உங்களுடைய இதில் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தா, உங்கள் லீடிங் ரன் ஸ்கோரரையே நீங்கள் வந்து உங்கள் கன்சிடரேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் எடுத்த பிளேயர் தான் உங்கள் லீடிங் ரன் ஸ்கோரராக முடிச்சிருக்காரு. ஸோ இது அப்படி நீங்கள் பவுலிங் பிச்சர்ஸ்ன்னு கிளைம் பண்ணிங்கன்னா எல்லா பவுலர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பவுலர்ஸுமே சொல்லிக்கிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போ ஃபார் கான்டெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா, இப்போ சைமல்டேனியஸாக ரஞ்சி ட்ராஃபி நடக்குது. ஸோ நீங்கள் ஒரு ரஞ்சி ட்ராஃபியில் எடுத்திங்கன்னா நம்மளோட லீடிங் ரன் ஸ்கோரர் ஸ்மரன் ரவிச்சந்திரன், அவர் வந்து கர்நாடகா பிளேயரு. அவர் 14 இன்னிங்ஸில் 950 ரன்ஸ், அதாவது பீட்டர் ஆன்ஸ்கோம்பை விட 2 இன்னிங்ஸ் கம்மியாக விளையாடி கிட்டத்தட்ட 400 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்காரு. வெறும் நீங்கள் ஃப்ளாட் பிச்சர்ஸ்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் டொமஸ்டிக் பார்த்தீங்கன்னா, இந்தியன் டொமஸ்டிக் எல்லா பிளேயர்ஸும் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த அதாவது வேறு வென்யூஸ் வேறு பிச்சர்ஸில் விளையாடுவாங்க கான்ஸ்டண்ட்டாக. ஸோ நீங்கள் அடுத்து செகண்ட் இருக்கிற பிளேயர் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் ஜொசேஜான்னு, அவர் வந்து டெல்லி பிளேயர். அவர் 950 ரன்ஸ்க்கு 1 ரன் தான் கம்மி, அதாவது ஸ்மரன் ரவிச்சந்திரனோட 1 ரன் கம்மியாக எடுத்திருக்காரு. ஸோ அவர் இதை விட மோசம் என்னன்னா வெறும் 12 இன்னிங்ஸில் அடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் ஃபார் அ கான்டெக்ஸ்ட் இப்போ 2 டீமையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆகும்னு பார்த்தா உங்களுக்கு கிளியராக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. இட்ஸ் நாட் அபவுட் பிச்சர்ஸ், இட்ஸ் அபவுட் த குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ்ன்னு தான் சொல்லணும். உண்மையாக சொல்லணும்னா நீங்கள் அப்படியே நியூசிலாந்து டொமஸ்டிக் போனாலும் நியூசிலாண்டில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பிளேயர்ஸ் கிடையாது. ஆனால் அவங்க டொமஸ்டிக்கில் கூட இவ்வளோ மோசமான நிலைமையில் எந்த பிளேயர்ஸும் இல்லைன்றது தான் ஒரு சோகமான உண்மை. நீங்கள் அடுத்த பெஸ்ட்டு பார்த்தா சாம் ஹார்ப்பர். அவர் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சாம் ஹார்ப்பரை ஒரு T20 ஸ்பெஷலிஸ்ட்டாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அவரை வந்து அவங்க வந்து ஒரு ரெட் பால் செட்டப்பில் ஒரு ஆப்ஷனாக கூட பார்க்கல. ஸோ உங்களோட செகண்ட் பெஸ்ட்டு பிளேயரையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலன்றப்ப பார்க்குறப்ப உங்களுக்கு அது ஒரு பெரிய ஹெட்டேக்காக தான் வரும். அதுக்கு மேலே இன்னொரு நிறைய பேர் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஹையஸ்ட் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா டாப் 10 ரன் கெட்டரில் பார்க்குறப்ப அகெயின் இஸ் நாட் இன் கன்சிடரேஷன் ஃபார் ஆஸ்திரேலியா ஏ ஆர் ஆஸ்திரேலியன் சைட். ஸோ லேமன்னு, ஸோ அவர் தான் உங்களுக்கு வந்து அதிக ஆவரேஜ் 44 ஆவரேஜ், அதாவது டாப் 10 ரன் ஸ்கோரர்ஸில் அவர் மட்டும்தான் 40க்கு மேலே ஆவரேஜ் வச்சுருக்காரு. உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர்னு நீங்கள் சொல்கிற சாம் கான்ஸ்டர்ஸ் பார்த்தா ஒரு 32 ஆவரேஜில் முடிச்சிருக்காரு. பேன்கிராஃப்ட் ஒரு 32 ஆவரேஜில் முடிச்சிருக்காரு. நீங்கள் ஒரு ஃப்யூச்சரே நீங்கள் ஒரு ஆப்ஷனே சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஸ்மித் ரிட்டையர் ஆனாரோ, ஒரு உஸ்மான் கவாஜாவை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, ஒரு டிராவிஸ் ஹெட் வந்து இப்போ ஓப்பனிங் போயிட்டாருன்னா டிராவிஸ் ஹெட்டை யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவீங்கன்ற கேள்விக்கெலாம் ஒரு பதிலே இல்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஒரு மேத் ரென்ஷா ஒரு ஆப்ஷன் இருக்கார் டொமஸ்டிக். ஆனால் பிரச்சனை என்னென்னா மேத் ரென்ஷாவை நீங்கள் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு. ஸோ நீங்கள் மேத் ரென்ஷா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கார். மேத் ரென்ஷா தான் ஹையஸ்ட் ஆவரேஜில் இருக்கார் டாப் 20 ரன் கெட்டர்ஸில். அவர் வந்து 6 இன்னிங்ஸ்லேயே 425 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அட் அன் ஆவரேஜ் க்ளோஸ் டு 71. ஸோ எனக்கு தெரிஞ்ச அவங்க ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் புஷ் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ ஆப்ஷன் இல்லை, இப்போ விட்டாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்கிறப்பே அடுத்த செட் ஆஃப் பிளேயர்ஸை க்ரூம் பண்ணலன்னா ஒரு பெரிய டவுன்ஃபால் அவங்களுக்கு அவாய்ட் பண்ணுது. ஒரு மேத் ரென்ஷா உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா எல்லா பிளேயர்ஸோட ஏஜும் தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு மேத் ரென்ஷா உங்களுக்கு ஆல்ரெடி 30 இயர்ஸ் ஏஜில் இருக்கார். உங்களுக்கு ஒரு பீட்டர் ஆன்ஸ்கோம், அதாவது லீடிங் ரன் ஸ்கோரர், அவர் உங்கள் ஸ்கீம்லேயே கிடையாது. ஏன்னா ஏஜும் ஒரு ரீசன். அதே நேரம்
அவர் பெருசாக ஃபார்மில் எப்போ இன்டர்நேஷ்னல் ப்ரூவ் பண்ணதே கிடையாது. ஒரு 35 இயர்ஸை நீங்கள் எடுத்து ஒரு 37 இயர்ஸ் மித்த ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வேறு யாரும் இது வெறும் ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அந்த டொமஸ்டிக்கில் பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த 30s இல்லை லேட் 20ஸில் இருக்காங்க. ஸோ இது ஒரு வரியிங் சைனாக தான் இருக்கணும். உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் பிளான்ன்ற ஒரு பிளேயரே கிடையாது. நீங்கள் ஒரு சாம் கான்ஸ்டர்ஸை ரொம்ப புஷ் பண்ணலாம், ஆனால் சாம் கான்ஸ்டர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிற மாதிரியான எந்த சைடுமே தெரியல இப்போ வரைக்குமே. அவரை மேட்ச் போக போக கழுத தேஞ்சு கட்டுறமான கதையாக எல்லா மேட்சும் போக 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 அவர் பர்ஃபார்மன்ஸ் கீழே போயினே தான் இருக்குது. சரி, நிறைய பேர் இது வந்து பவுலிங் ட்ராக் அப்படிலாம் கிளைம் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் பவுலர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணுமே. பிரச்சனை அதுதான். உங்களுடைய பவுலர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண எல்லா பவுலர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஸ்திரேலியன் செட்டப்பில் இருக்கிற பவுலர் இல்லை ஆஸ்திரேலியா ஏ செட்டப்பில் இருக்கிற பவுலர்ஸ். உங்களுக்குன்னு யாருமே ஒரு புது பிளேயர்ஸ் வந்து யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லய மேட்சர் அகைன் அவர் வந்து ஆஸ்திரேலியா ஏ செட்டப்பில் இருக்கார். ஆஸ்திரேலியா ஏல நல்லா அடி வாங்கினார். ஸோ உங்களுக்கு பிரச்சனை அதுதான். இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுற உங்களுக்கு ஒரு கெனான் இருக்கார், பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஆனால் அவர் ஏஜ் பாருங்கள் 37 இயர்ஸ். நீங்கள் இப்போ ஒரு 37 இயர்ஸ் மிச்சல் ஸ்டார்க்கை ஒரு 37 இயர் கெனானாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நீங்கள் பார்க்குறீங்க T20 செட்டப்லேயே ஒரு மிச்சல் ஸ்டார்க்கு கமின்ஸ் ஏசலோட ரீப்ளேஸ் பண்ண முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இத்தனைக்கும் T20ல் அவங்கக்கிட்ட எக்கச்சக்க பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனாலும் அவங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியல. டெஸ்ட்டில் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரோட லீஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் லீஸ்ட்டு டிபெண்டன்சி T20 ஃபார்மேட்டில் தான். அந்த ஃபார்மேட்லேயே உங்களால் அவங்க இல்லாமல் வின் பண்ண முடியல. இப்போ டெஸ்ட்டுக்கு வரப்போ நீங்கள் யாரை வச்சு இது பண்ணுவீங்கன்றது தான் பெரிய கேள்வி. உங்களுக்கு நேத்தன் லயனும் ஒரு எண்ட் ஸ்டேஜில் இருக்கார். நீங்கள் நேத்தன் லயருக்கு ஒரு டாட் மர்ஃபியை சொல்கிறீங்க, ஆனால் டாட் மர்ஃபி பர்ஃபார்மன்ஸ் இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. உங்களுக்கு ராக்கி கோலியோ அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னர். ஆஸ்திரேலியா இந்தியா டூர் பண்ணப்போ ஆஸ்திரேலியா ஏல பவுல் பண்ணி KL ராகுல்லாம் அவுட் எடுத்தார். ஸோ அவர் ஒரு ஆப்ஷன் இருக்கார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாம் எலியட் ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கார். அகெயின் அவரை ஒரு ஆப்ஷனாக சொல்லலாம் நம்ம. ஆனால் நம்ம பார்த்தோன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிரைட்டாக ஒருத்தர் இருக்காருன்ற மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் இவங்கெல்லாம் BBLல பார்த்தவங்களுக்கே தெரியும், நியூ பால்லே ஸ்விங் பண்ண முடியாத கெப்பாசிட்டியில் தான் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய டவுன்ஃபால் வந்து பவுலிங் ஃபார்ம். ஆல்ரெடி அவங்க பேட்டிங் வந்து கீழே போயினே இருக்குது. அஸ் த டெஸ்ட் சீரிஸ் போக 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 அவங்க பேட்டிங் குவாலிட்டி குறைஞ்சினே வருது. ஸோ இந்த நிலமையில் அவங்க டொமஸ்டிக்கில் இப்படி இதே நிலமையில் கண்டினியூ ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா T20 வேர்ல்டு கப்லேயே அவங்க டொமஸ்டிக் சிஸ்டம் ஃபுல்லாகவே ஒரு கேள்விக்குறியாச்சு. BBLல வச்சு எல்லா பிளேயர்ஸும் செலக்ட் பண்ணாங்க. BBLலேருந்து பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயரால் கூட இன்டர்நேஷ்னலில் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இத்தனைக்கும் BBLல வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப இதில் இவங்க டொமஸ்டிக்கில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயரே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலன்றப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி வரப்போது. ஸ்மித்து இவங்களாம் ரிட்டையர் ஆன அப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ளே ஆஸ்திரேலியன் டீமோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகும் தான் நான் சொல்கிறேன். ஒரு பெரிய டவுன்ஃபால் அவங்களுக்கு அவாய்ட் பண்ணுது. அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு இப்போ பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆல்ரெடி டெஸ்ட் செட்டப்பில் வந்து ஒரு ரெட் பட்டன் அலாரம் பட்டன் அமுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வெல் அவராக இருக்காங்க ஃப்யூச்சரில் இது நடக்க போகுதுன்னு. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஜார்டன் பக்கிங்ஹாம் இவங்களெல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க, ரஷ் பண்ணாங்க உள்ளே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்கன்னு. என்னை கேட்டால் ஒரு நெஸ்ஸரை புஷ் பண்ணலாம். நெஸ்ஸர் ஒரு நல்ல ஆப்ஷன். ஆனால் அகெயின் 35-36 இயர்ஸ் அவர். ஸோ நீங்கள் ஏஜ் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் அவங்கள வந்து 1 இயர் 2 இயர்க்கு புஷ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் டைமில் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ஃப்யூச்சரை கன்சிடர் பண்ணுறீங்கன்றப்ப நீங்கள் வந்து ஒரு ஜாக் எட்வர்ட்ஸை புஷ் பண்ணலாம். ஆல்ரவுண்டர் பவுலிங் நல்லா போடுவார், இந்த டெக் சீம் மூவ்மெண்ட் இருக்குது, நல்லா பேட்டிங் ஆடுவார். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி தான் ஆகணும். ஒரு லய மேட்சரை ரஷ் பண்ணலாம், ஒரு சாம் எலியட்டை ரஷ் பண்ணலாம், ஒரு மிச்சல் ஸ்வெப்சனை உங்களுக்கு ஸ்பின் ஆப்ஷன் லயனை ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு 2-3 ஆப்ஷன் தான் இருக்காங்க. மிச்சல் ஸ்வெப்சனு, ராக்கி கோலியா அவர், அதுக்கப்புறம் இவங்க டாட் மர்ஃபி. உங்களுக்கு ஒரு மிச்சல் பெரின்னு ஒரு பவுலர் இருக்கார், நல்லா நியூ பாலில் போடுவார்னு ஒரு நல்ல பெரிய ரெப்யூட்டேஷன் இருந்துச்சு. ஆனால் நம்ம BBLல அவர் பவுல் பண்ணுறதை பார்த்தப்ப அந்த மாதிரி பெருசாக அவங்க சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்விங்கு அந்த எபிலிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு ஃபர்கஸ் ஓநைல் இருக்கார். ஸோ எனக்கு தெரிஞ்சு யாருமே இப்போ வரைக்கும் அந்த பொட்டென்ஷியலே ரீச் பண்ணல. ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வர அளவுக்கு ஒரு ஆஸ்திரேலியா ஏ லெவலுக்கே இன்னும் ரீச் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அவங்க டக்குன்னு பிளேயர்ஸை வந்து ரஷ் பண்ணி ஆஸ்திரேலியா ஏ செட்டப்பில் போட்டு ஆஸ்திரேலியா வீக்கர் சீரீஸ், அதாவது வெஸ்ட் இண்டீஸ் இல்லை ஒரு
ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இவங்க கூடலாம் விளையாடுறப்ப எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஜென்ரேஷன் பிளேயர்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணலன்ற பட்சத்தில் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு நம்ம ஆஸ்திரேலியன் டீமோட டவுன்ஃபாலை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன்.